வணக்கம். இன்று நம்மிடையே தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சிக் கழகம் நிறுவன தலைவர் திரு சுல்தான் சாஹிப் அவர்கள் மக்கள் குரலுக்காக நம்முடைய உரையாடுவதற்காக வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அதாவது நாளை அல்லது நாளை மறுநாள் திரு மோடிஜி அவர்கள் நீங்க மதுரை சார்ந்த ஆளுன்றதுனால நாங்க இந்த பத்தி நாங்க முன்னிலைப்படுத்துறோம். திரு மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் திருப்பரங்குன்றத்துக்கு வருகை புரிகிறாரு. அவரு சில தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மேல திருப்பரங்குன்றம் மேல, அதாவது இந்த விளக்கேற்ற சர்ச்சைக்குரிய கூட சொல்லலாம், அங்க விளக்கு ஏற்றணும். அவரு காஷ்மீர்ல போனாங்க, பிரச்சனை சால்வ் ஆச்சு. சில ஸ்டேட்ல போனாங்க, பல இன்னொரு ஸ்டேட் ஆச்சு. அதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு வரும் பட்சத்துல உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காணும். அதாவது முன்பே சட்ட ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒன்று. இவர் வருவதனால இது என்னவா இருக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மதுரைக்கு மோடி வராருல? ஆமா, நிச்சயமா வராது. இந்த சாலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹைவே நெடுஞ்சாலை இருக்குல்ல? சரி சரி சரியா? அதுல என்ன நெடுஞ்சாலை இவங்க போட்டிருக்க நெடுஞ்சாலை மத்திய அரசுக்குரிய நெடுஞ்சாலைகள் எப்படி இருக்குன்றத பாருங்க. எப்படி குண்டும் குழியுமா இருக்குன்றத அதை பாருங்க. சரியா? மக்கள் தேவைகள் என்ன இருக்குன்றத அதை பாருங்க. விளக்கு போட்டோடனே உங்க மக்கள் தேவை அடைஞ்சிருமா? தேவை முடிஞ்சிருமா? உங்க கருத்து? எங்க கருத்து. அதாவது அதுக்கு மேல போயினா போங்க. உங்களை யார் வேணா சொன்னா இல்ல, அவர் அதாவது இதை வச்சுதான் நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிஜேபி காரங்க சொல்றீங்க. இதை வைத்து பிஜேபி அரசியல் பண்றது அரசியல், தவறான அரசியல், கேவலமான அரசியல். இந்த அரசியல் பண்றதே ஒரு தவறான அரசியல். அதாவது நல்ல உள்ளங்கள், நல்ல நாங்க யாருமே இங்க பிரிஞ்சு கிடையாது. ஆமா, அது உண்மை. நிறைய அங்க நாங்கள பார்த்து திருப்பவன்றமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எந்த நிறைய பேர் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து கோயிலும் பயணிக்கிறேன், அனைத்து விளையாடுகள் எல்லாத்துலயும் மக்கள் வராங்க. நம்ம இதுல நான் அழைப்பு கொடுத்துருக்கேன். அப்படின்றப்ப நாங்க ஒரு உறவாதான் நாங்க பயணிக்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஊடால எவனோ ஒருத்தர் 2 பேர் மேல போய் நான் விளக்கு போவேன்னு சொல்லி ஏதோ 4 பேர் கத்திக்கிட்டு இருந்தேன். அது அவன் விளக்கு போறான், அவன் சுய விளம்பரத்துக்கு வரான். இல்ல, அதுக்குள்ள சுய விளம்பரத்துக்கும் தேவைக்கும் அவன் சம்பாதிக்க வரான். இல்ல, இந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? இல்ல, அதுக்குள்ள நம்ம பார்க்கல. ஜட்ஜ்மெண்ட் அது முடிவு பெற்று விட்டது. அது சொல்ல ஜட்ஜ்மெண்ட் அது உங்க கவர்மெண்ட்டுங்க. நீ ஜட்ஜ்மெண்ட் வாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம் தான். நாங்க இஸ்லாமிய நாங்க எங்களுக்கு ஒரே ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜி யாருன்னா எங்க எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான். கண்டிப்பா எல்லாம் வல்ல இறைவன் இடத்துல நாங்க ஒப்படைச்சு நாங்க சாம அமைதியாக வருவோம். நாங்க மதுரை கோயம்புத்தூர்வா உருவாக்கணும். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு இஸ்லாமிய மேல அவப்பெயரை உருவாக்கணும். இஸ்லாமியனால பயங்கரவாதி, தீவிரவாதி இப்படின்ற பிம்பத்தை உருவாக்கணும்ன்றதுனாலதான் அடுத்த செக்டார் இங்கே எடுத்திருக்காங்க. சரிங்களா? நீ கோயம்புத்தூர்ல வேணா தூண்டி விட்டு எல்லாரும் பார்க்கலாம். ஆனா அது மதுரை மக்கள், மதுரை இஸ்லாமிய மக்கள் உறவு, கப்பல் உறவும் சரி, இஸ்லாமியராக நாங்களும் சரி, இது முட்டாள் கிடையாது. சரிங்களா? இங்க உன் பருப்பு வேகாது. சரியா? நீ ஏத்துருமா? உன்னை முடிஞ்சா ஏத்திக்க. ஏத்துக்கோங்க. சரியா? அது செய்து அவர்கள் சட்டமா? இதுதான் கடமையா? சட்டத்துல போய் பாருங்க. மக்கள் எவ்வளவு அவதிப்படுறா, சோத்துக்கு வழி இல்லாம இருக்கா, ஒரு இது இல்லாம இருக்கா, எத்தனை மக்கள் ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை மக்கள் அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, எத்தனை ஊனமுற்றவர்கள் மாற்று சோழர்கள் தான் இருக்காங்க, மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மக்கள் இப்ப பாருங்க. நீங்க எத்தனை திருநங்கைகள் ரோட்ல நிக்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்கிற இந்திய நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு கேவலமான ஒரு மத அரசியல் பண்ணி இதை வச்சே கொச்சப்படுத்தி ஒரு இனத்தையும் ஒரு மதத்தையும் கொச்சப்படுத்தி பாக்குறவன் மிகப்பெரிய ஒரு இழிவானவன் என்னைய பொறுத்தளவுக்கு. அடுத்தவன் என்னைக்கு ஒருத்தன் குறை சொல்லி ஒருத்தன் வளர்ந்து நினைக்கிறானோ அவன் இழிவானவன். அவனை பத்தி பேசுறது ஒண்ணுதான், பேசாத ஒண்ணுதான். எங்களுக்கு அது அந்த அரசியல் நிலைப்பாடே எங்களுக்கு தேவையில்லை. சார்ந்து இன்னைக்கு வேணுமா, நான் கூப்பிட்டு போறேன், விளக்கு போற வரையா, யாரு வரா, பொதுமக்கள் வரையா, வாங்க போ.
நாலு சேர்த்து நிறைய இஸ்லாமிய பேசும்போது ஒரே விஷயம் தாங்க. நாங்க விளக்கு அங்க இருக்க இந்த தமிழ் மதுரை மதுரைக்கு ஏதாவது இஸ்லாமிய அமைப்பு போய் அங்க எழுத்து நின்றோமா, இந்த மாதிரி போடாதுன்னு சொன்னோமா, வைக்காதுன்னு சொன்னோமா? ஏன் சொல்லல? ஏன் பிற அவங்க உணர்வை நாங்க மதிக்கிறோம். கண்டிப்பா பிற சார்ந்தவங்க நாங்க மதிக்கிறோம். அப்ப மதிச்சு நிக்கிற நேரத்துல இவங்க இந்த மாதிரி செய்யறப்ப அடுத்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி தூண்டுதல் பண்ணி இவங்களோட கொச்சையான அரசியலுக்கு எல்லாமே இந்துக்கள் தான், எல்லா கட்சியிலும் இந்துக்கள் தான், எல்லா மக்கள் தான். அப்ப ஒரு இனத்தை வந்து திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணி இப்ப எங்களை விட்டவனே உடனே கிறிஸ்தவன் போயிடுறேன். திண்டுக்கல்ல போய் கிறிஸ்தவல போய் அந்த ஆலயத்துல போய் அந்த இடத்த முன்னு திரும்ப அங்கேயே விட்டான். இப்ப திண்டுக்கல் போயிட்டான். புரியுதுங்களா? இவன் வேலையே வந்து இதுதான். அதாவது மக்கள் மத்தியில இவனோட சாயம் வெளுக்குது. சரியா? இனி வந்து டெபாசிட் கூட கிடைக்காது. அண்ணாவால ஒரு ஜீவன் அங்க பயணிச்சதுனால ஏதோ ஓடிச்சு. சரிங்களா? இவங்க வந்து டெபாசிட் கூட கிடைக்காது. இவங்க இந்து மக்கள் சொல்லி இவங்க தான் சொல்றாங்க. அதே இந்து மக்களாலேயே இவங்க வந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள். அது உங்களுடைய கருத்து. அது இப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நீங்க வந்து இப்போ மோடி வரத்தை வந்து வாரதுன்றீங்களா, இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, நாங்க வரவே கூடாதுன்ற ஏதாவது நிலைப்பாடா? அவர் வந்து எனக்கும் பிரதமர் தான். நிச்சயமா சரியான விஷயம். நானா பாகிஸ்தானுக்காரனா? கண்டிப்பா. நானா இது இந்தோனேசியாக்காரனா? இல்ல நானா அரபு நாட்டுக்காரனா? இல்ல நான் இது தமிழ் இந்தியா நாட்டுக்காரன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வாங்க பதவிங்க வாங்க, மற்றபடி எங்களை வந்து மத ரீதியாவோ இல்ல ஜாதி ரீதியாவோ எங்களை வந்து எங்களை டார்கெட் பண்ணாது பார்க்கக்கூடிய இதை வந்து நீங்க செயல்படுத்த கூடாதுன்றத வலியுறுத்துறீங்க. எங்களோட வலியுறுத்தி தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கிறோம். இதை நம்ம வலியுறுத்துறோம், கண்டனமும் தெரிவிக்கிறோம். இதை வந்து நீங்க எதோ அனுப்பிச்சாலும் சரி, நாங்க வந்து எங்க தொடர்ந்து நாங்க சொல்லக்கூடிய வேண்டுகோளா வச்சாலும் சரி, நாங்க இதுதான் வேண்டுகோள் வைக்கிறோம் எல்லா இடத்துலயுமே. பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய நேர்காணலுக்கு நேரே வந்து உங்களுடைய பல தகவல்களை எங்ககிட்ட நீங்க பரிமாறி இருக்கீங்க. தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகம் மிக சிறப்பாக வருங்காலங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இந்த மூலமா தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.